பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதியில இருந்து தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் இறுதி காலம் வரைக்கும் விவசாயத்துறையோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த தரவுகளை வச்சு பார்க்கலாம். 2020 இருந்து 21 ஆண்டு வரைக்கும் விவசாயத்துறையில தமிழ்நாடு மதிப்பு 46,79,987 லட்சமா இருந்தது. இதோட வளர்ச்சி விகிதம் 4%. அடுத்த ஆண்டான 2021-22 விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் மேம்பட்ட விளைச்சல்னு சொல்லலாம். அதனால வளர்ச்சி 9.76% உயர்ந்துச்சு. அதுக்கப்புறமா அதே வளர்ச்சி 2022-23 தொடர்ந்துச்சு. ஆனா வளர்ச்சியோட வேகம் சராசரியா குறைய ஆரம்பிச்சது. 2023-24 மொத்தமாவே தமிழ்நாடு விவசாய வளர்ச்சி தலைகீழா மாறிடுச்சு. அதாவது -3.22% குறைஞ்சது. அதே சரிவு 2024-25 தொடர்ந்துச்சு. இந்த தடவை விவசாய வளர்ச்சி சதவீதம் -1.83%. நெல் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 2021-22 14.9% அதிகரிச்சது. அதுக்கு நேர்மாறா 2023-24 நெல் உற்பத்தி 10% சரிஞ்சது. இது விவசாயிகளோட வருமானத்தையும் நேரடியா பாதிச்சது. மாறுபடும் பருவமழை, நீர் தட்டுப்பாடு, உயரும் உரம், டீசல் செலவுகள், உழைப்புக்கான செலவு அதிகரிப்பு இதெல்லாம் காரணங்களா சொல்லப்படுது. மிக முக்கியமான விஷயம் விவசாயிகளுக்கு கிடைக்காத நியாய விலை. பொதுவா விவசாயம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் இல்லாம, விவசாயிகள் இல்லாம உண்ணும் உணவுக்கு ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கறத பஞ்சத்துல அடிபடுற காலங்கள்ல மட்டும்தான் மக்களாகிய நாம உணர்றோம். பொதுவாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது விவசாயிகளுக்காக நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. குறிப்பா டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கப்பட்டுச்சு. நிறைய ஏரிகள், குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டுச்சு. ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல, அதாவது கடந்த 4.5 ஆண்டுகள்ல எவ்வளவு ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டிருக்கு. ரீசெண்டா அக்டோபர்ல பெஞ்ச மழையில கூட விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல்கள் கொண்டு செல்லப்படாம மழையில நனைஞ்சு எவ்வளவு மூட்டை நெல்கள்லாம் வீணாச்சு அப்படிங்கறத கூட திங்க் பாலிடிக்ஸ் சேனல்ல நாங்க போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த 4.5 ஆண்டு காலத்துல விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாமே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கடந்த ஆட்சி காலத்துல இருந்து இந்த ஆட்சி காலத்துல விவசாயம் எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு, விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்த தரவுகளை உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். இதுக்கான பதில்களை யார் சொல்ல போறா? விவசாயிகளுக்கான குரல்களா, கேள்விகளா யார் இருக்க போறா? மக்களாகிய நாம மட்டும்தான். விவசாயம் பாதிக்கப்படும் போது ஒரு விவசாயி மட்டும் கிடையாது, அவர் குடும்பம் மட்டும் கிடையாது, ஒரு மாநிலமே பாதிக்கப்படுது. அந்த மாநிலத்துல மக்களாகிய நாமளும் அடக்கம். விவசாயிகளோட குரலா ஓங்கி ஒலிக்கட்டும் நம்மளுடைய குரல்கள். இது திங்க் பாலிடிக்ஸ், அரசியல் பழகு.